யுத்தம் ஒரு கொடிய தொற்று நோயை போன்றது. அது நாட்டின் அனைத்து துறையிலும் வியாபித்து அவற்றினை சீரழிக்கின்றது. கினியா மீனவர்களின் இன்றைய நிலை அதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாகும். கடல் நீரை கிழித்துச் சென்று மீன்களை அள்ளி வர வேண்டிய இந்த இயந்திர படகுகள் இன்று கரைகளில் ஒதுங்கி கிடக்கின்றன. திருகோணமலையின் கிண்ணியா மீனவ கிராமத்தின் அவல நிலையே இது. யுத்தத்தின் பிடியிலிருந்து மீண்டிருந்தாலும் ஆழ்கடல் மீன்பிடி தடை இப்பகுதி மக்களின் வாழ்வாதாரத்திற்கு ஏற்படுத்தியுள்ள சவாலே இது. கினியாவில் மீனவ குடும்பம் 5000 சொச்சம் இருக்கு. அதை நம்பி இருக்கு 25,000 இது மக்களுக்கு மேலே அதை நம்பி சீவிச்சு சின்ன சின்ன பொடி தோணியில் போகிறாங்க. அதில் மீன் கொஞ்சம் 10 கிலோ 50 கிலோ அப்படின்லாம் பிடிப்பாரு. யுத்த சூழலின் காரணமாக ஏற்படுத்தப்பட்ட தடைகள் இன்றும் இவர்களின் வாழ்வாதாரத்தில் பெரும் தாக்கங்களை செலுத்தி வருவதாக இவர்கள் கருதுகின்றனர். 5-6 வருஷத்துக்கு முதல் இன்ஜின் போட் போனது, யுத்தத்துக்குள்ளேயும் போனது, தற்போது இடைநிறுத்தப்பட்டுருச்சு. இவ்வளவு யுத்த கால சூழ்நிலையிலும் கூட இன்ஜின் போட்டுக்கு அனுமதி கிடைத்து இன்ஜின் போட்டுக்கு எந்த விதமான தடைகளும் இல்லாமல் இந்த மக்கள் மீனவ சமூகம் மீனவ தொழிலை இரவு பகலாக செய்து வந்த இடம்தான் இந்த கிண்ணியா மூதுர் பிரதேசம். எவ்வாறு இருப்பினும் இதன் விளைவாக பலர் மீன்பிடியினை கைவிடத் தொடங்கியுள்ளனர். அதே நேரம் இம்மீனவ குடும்பங்கள் வயிற்று பிழைப்பிற்காக அன்றாடம் திண்டாட வேண்டிய நிலையையும் இத்தடை தோற்றுவித்துள்ளது. அதே நேரம் இதனை அண்மித்த பல பகுதிகளில் ஆழ்கடல் மீன்பிடியே அனுமதிக்கப்பட்டுள்ளது. எனவே தம்மீது இத்தடை விதிக்கப்பட்டுள்ளமை பாரபட்சமானது என இவர்கள் குறிப்பிடுகின்றனர். ஏனைய இடங்களிலே குச்சவெளி, புல்மோட்டை, திருகோணமலை ஏனைய இந்த இடங்களிலெல்லாம் இன்ஜின் போட் கடலுக்கு செல்ல அனுமதி கிடைத்தது. அந்த மக்கள் மீனை பிடித்து நல்ல விலைக்கு விற்கின்றார்கள். கூடுதலான மீனையும் பிடித்து வருகின்றார்கள். கிண்ணியா மூதுர் பகுதிகளிலே இன்னும் அந்த இன்ஜின் போட்டுக்கு அனுமதி இல்லாமல் மிகவும் மீனவர்கள் கஷ்டமான நிலையிலே வாழ்ந்து வருகின்றார்கள். வெளியிடங்களில் இன்ஜின் போட் போகாதால சில பல நிவாரண உதவிகள் செய்கிறாங்க. கிண்ணியாவிலையும் மூதுர்லையும் அந்த நிவாரண உதவிகள் மீனவருக்கு கிடைச்சல. கிழக்கு தற்போது அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டிற்குள் இருக்கின்றது. இருப்பினும் இப்பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் என காத்திருந்த இம்மீனவர்களுக்கு தொடர்ந்தும் ஏமாற்றமே கிடைத்துள்ளது. இந்த நிலையில் புதிதாக பதவியேற்றுள்ள கிழக்கு மாகாண சபை இவர்களது பிரச்சினைக்கான உரிய தீர்வினை வழங்கும் பொறுப்பினை சுமந்து கொள்ளுமா?